மாற்று முறை மருத்துவம் அப்படின்னு சொல்றோம். மாற்று முறை மருத்துவத்துக்கு என்ன அடிப்படை? உலகம் பூரா உள்ளதுக்கு என்ன அடிப்படைன்னா, ஒண்ணு ஏகன். ஏதோ ஒரு சக்தி பிரபஞ்சத்துல தோன்றுச்சு. அது எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும். நீங்க கடவுள்னு பேர் வச்சிங்க, எனர்ஜின்னு பேர் வச்சிங்க, நேச்சர்னு பேர் வச்சிங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சக்தி பிரபஞ்சத்துல ஆதியில தோன்றுச்சு. அதுல இருந்து தான் எல்லாம் வந்தது. அதை ஏகன் சொல்றோம். அதுல இருந்து எல்லாம் வந்தது இல்ல, அத அநேகன் சொல்றோம். இப்ப சார் சொன்னார்ல 3 குணம் அப்படின்ட்டு, அந்த ஒண்ணுல இருந்து 3 தோன்றுது. முத ஒண்ணு தோன்றுச்சு. அதுல இருந்து ஒண்ணு தோன்றுச்ச. சிலர் சூன்யம்ன்றாங்க, ஒரு சிலர் வந்து கரும் கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு பேர் வச்சுக்க, ஆனா ஒண்ணு ஏகன். அநேகன் அப்படிங்கிறது முக்குணம்: ராட்சசம், சாமதம், சாத்விகம். 1ல இருந்து 3 தோன்றுச்சு. அதுக்கப்புறம் 5ல இருந்து 5 வந்தது. அதுக்கு பேரு பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதத்துல இருந்து முத்தோஷம் உருவாகுது. இது வரலையும் நோய் வரல. பஞ்சபூதம் வரலையும் நோய் வரல. பஞ்சபூதத்தின் கூட்டாக முத்தோஷம் கிரியேட் ஆகுது. ஒவ்வொன்றும் பெரிய சப்ஜெக்டுங்க. உங்களுக்கு அப்படியே தொட்டு காட்டிட்டு போறேன். இப்ப பஞ்சபூதம் உருவான பிறகு முத்தோஷம். இந்த முத்தோஷத்தை தான் சித்த மருத்துவத்துல கபம், பித்தம், வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் வர்மாலஜில இன் யாங் ஃபெங் அப்படின்னு சொல்றோம். ஹோமியோபதியில சோரா, சிப்லி, சைக்கோசிஸ் அப்படிம்பாங்க. இப்படி எந்த மருத்துவத்துல தொட்டாலும் இந்த 3 கூறுகள் அதுல இருக்கும். அதனாலதான் உலகம் பூரா இதான் காமன் சொல்றோம். பேர் வேற வேற, மொழி வேற வேற இருக்கும். அடிப்படையில் எந்த மாற்றமும் கிடையாது. உலகம் பூரா இருக்கக்கூடிய மாற்று முறை மருத்துவத்தினுடைய அடிப்படை இதுதான். 3 தோஷம் உருவாகுது. இந்த 3 தோஷம் எதுல இருந்து வருது? பஞ்சபூதத்துல இருந்து வருது.